வணக்கம். தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் பிப்ரவரி 22ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தை தனது ட்விட்டர் பக்கத்தில் அறிவித்திருந்தார் விஜய் அவர்கள். இந்தியாவிலேயே ஒரு கட்சியை ட்விட்டர் பக்கத்தில் அறிவித்த முதல் நபர் இவர்தான் என விமர்சனம் செய்தார்கள் பல பேர். மேலும் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி தனது கட்சிக்கான கொடியை அறிமுகம் செய்திருந்தார் விஜய் அவர்கள். இந்த கட்சி கொடி அறிமுகத்திலும் மிகப்பெரிய பிரச்சனைகள் எழுந்தது. முதலில் 5000 பேரை கூப்பிட்டு ஒரு பெரிய பொதுக்கூட்டம் போன்று கொடி அறிமுகம் செய்ய நினைத்திருந்தார் விஜய் அவர்கள். ஆனால் ஆளும் கட்சியினுடைய எதிர்ப்பாலும் காவல்துறையினுடைய அனுமதி மறுப்பாலும் பனையூரில் உள்ள தங்களது அலுவலகத்திலேயே வெறும் 200 பேரை வைத்து கொடியை அறிமுகம் செய்திருந்தார் விஜய் அவர்கள். கொடி அறிமுகம் செய்த அன்றிலிருந்து பல்வேறு சிக்கல்களிலும் மிகப்பெரிய விமர்சனங்களுக்கும் ஆளாக்கப்பட்டிருந்தார் விஜய் அவர்கள். இந்த கொடியில் உள்ள யானை ஆப்பிரிக்க யானை என்றும், இந்த கொடியே கேரள அரசினுடைய போக்குவரத்து துறைக்கு சொந்தமான கொடி போன்று உள்ளது என்றும், மேலும் பச்சை வண்ணம் இல்லை, நீல வண்ணம் இல்லை, அதே போன்று கருப்பு வண்ணமும் இல்லை, இது ஒரு ஜாதி கட்சியினுடைய கொடி போன்று உள்ளது என்று பல்வேறு விதங்களில் தொடர்ந்து விமர்சனம் செய்யப்பட்டு வந்தது. விஜய் அவர்கள் இவற்றை எதையும் காதில் போட்டு கொள்ளாமல் தனது பணியில் தொடர்ந்து கொண்டிருந்தார். தனது முதல் மாநாட்டை நடத்துவதற்காக முதலில் மதுரையை தேர்வு செய்திருந்தார் விஜய் அவர்கள். ஆனால் காவல்துறையினுடைய அனுமதி மறுப்பால் திருச்சிக்கு மாற்றப்பட்டது. திருச்சி சிறுகனூருக்கு சென்ற இவர்களுக்கு இடம் அளிக்க மறுப்பு தெரிவித்து விட்டார்கள். அதன் பின்பு திருச்சி ஜி கார்னரில் உள்ள ரயில்வே துறைக்கு சொந்தமான இடத்தை பார்த்தார்கள். அங்கும் ஒரு ஜாதி கட்சி இவர்களுக்கு நெருக்குதல் கொடுத்தது. இதன் பின்பு சேலத்திற்கு சென்றார்கள். அங்கும் இடம் தர மறுத்துவிட்டார்கள். இறுதியாகத்தான் விழுப்புரம் மாவட்டத்தின் விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட வி சாலை கிராமத்தில் மாநாடு நடத்தப்பட்டது. முதலில் அக்டோபர் 7ஆம் தேதி என மாநாடு அறிவிக்கப்பட்டிருந்தது. பின்பு அக்டோபர் 27ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டது. இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறக்கூடாது என பல்வேறு விதங்களில் இடைஞ்சல்கள் கொடுக்கப்பட்டாலும் கூட விஜய் அவர்களின் முதல் மாநாட்டிற்கு சுமார் 5 லட்சம் தமிழக மக்கள் கூடி மாநாட்டை வெற்றி பெற வைத்தார்கள் என்று கூறப்படுகிறது. மாநாடு வெற்றிகரமாக சீரோடும் சிறப்போடும் நடந்து முடிந்தது. அதே சமயத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்களினுடைய எண்ணிக்கையும் சமீபத்தில் 1 கோடியை தாண்டிவிட்டதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க அதிமுக விருப்பப்பட்டாலும் கூட தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவோடு கூட்டணி இல்லை என தடலடியாக அறிவித்துவிட்டது. தங்களது தலைமையின் கீழ் ஒரு கூட்டணியை உருவாக்குவோம், வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து விதமான வியூகங்களையும் வகுத்து நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். எங்கள் தலைமையை ஏற்று யார் வேண்டுமென்றாலும் கூட்டணிக்கு வரலாம். அவர்களுக்கு தொகுதிகளை வழங்குவதோடு மட்டும் இல்லாமல் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு தருவோம் என அறிவித்திருந்தார்கள். மேலும் விஜயை தொடர்ந்து ஆதரித்து வந்த சீமான் அவர்கள் மாநாடு முடிந்ததிலிருந்து விஜயை கடுமையாக எதிர்த்து பேசி வருகிறார். குறிப்பாக விஜயை கூமூட்டை என தனிநபர் விமர்சனத்திற்கும் முன்வைத்தார். இதேபோன்று உனது கொள்கை ஒன்று சாலையின் அந்த பக்கம் இருக்க வேண்டும் அல்லது சாலையின் இந்த பக்கம் இருக்க வேண்டும், நடுவில் தான் நிற்பேன் என்றால் அடிபட்டு தான் சாக போகிறாய் என மிக கடுமையாகவும் விமர்சனம் செய்திருந்தார். இருப்பினும் விஜயோ அல்லது அவரது கட்சியைச் சேர்ந்தவர்களோ இதுவரையிலும் சீமானுக்கு பதிலடி கொடுக்கவில்லை. அதேபோன்று நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகக்கூடிய பல பேர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதாக கூறப்படுகிறது. இந்த எரிச்சலின் காரணமாகத்தான் சீமான் அவர்கள் இவ்வாறு பேசி வருகிறார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் விஜய் அவர்களை அரசியலில் எதிர்கொள்வதற்காக விஜய்க்கு தற்பொழுது எதிராளியாக பார்க்கப்படக்கூடிய ரஜினியை நேரடியாக சீமான் அவர்கள் சந்தித்திருந்தார். ஒரு காலத்தில் ரஜினி அரசியலுக்கு வருவேன் என்று கூறிய போது ரஜினியை நேரடியாக எதிர்த்தவர் இதே சீமான் தான். ஆனால் தற்பொழுது ரஜினியை விஜய்க்காக சென்று சந்தித்து தனது நிலைப்பாட்டிலிருந்து மாறிவிட்டார் எனவும் பலர் சீமானை கடுமையாக சாடி வந்தாலும் கூட இதுதான் அரசியல் யதார்த்தமாகவும் இருந்து வருகிறது. தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தமிழக மக்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்கும் ஆதரவும் உள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது. நன்றி.